நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை யோசுவா 24:15. நானும் என் வீட்டாருமோவென்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஜோஷுவா 24:15. As for me and my household, we will serve the Lord. அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வேதத்திலே யோசுவாவும் அவன் குடும்பமும் கர்த்தரையே சேவித்தனர். யோசுவா கர்த்தருடைய சமூகத்தையே அதிகமாக நாடினார். எனவேதான் மோசேக்கு பிறகு சிறந்த தலைவனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இன்று நாமும் நம்முடைய குடும்பமும் எப்படி? நம் குடும்பத்திலே ஜெபம் செய்கிறோமா? வேதம் வாசிக்கிறோமா? வேத தியானம் உண்டா? கர்த்தருடைய பாடல்களை கேட்கிறோமா? ஆலயத்தை வாஞ்சிக்கிறோமா? ஆலயத்துக்கு அடுத்த காரியங்களில் வாஞ்சியுடன் ஈடுபடுகிறோமா? அல்லது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களில் நாம் பல மணி நேரம் செலவழிக்கிறோமா? நம்மை நாமே யோசித்து பார்ப்போம். நாம் மனம் திரும்புவோம், கர்த்தரையே சேவிப்போம், அவரிடமிருந்து கிருபைகளை நன்மைகளை பெறுவோம், சாட்சியாய் நிற்போம். ஆமன். அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஜெப நேரத்தில் எங்களை தாழ்த்தி உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுடைய அருமையான மிஷனரிகளுக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களை பாதுகாத்துறலும் சுவாமி. பணிபுரிகிற பணித்தலங்களுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்கள் பிள்ளைகள் படிக்கிற ஆனந்த் வித்யாலயா, சந்தோஷ் வித்யாலயா, செக்கானூரணி போன்ற பள்ளிகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் பெற்றோரை நினைத்து கவலைப்படாதபடி ஆண்டவரே, பெற்றோர் பிள்ளைகளை நினைத்து கவலைப்படாதபடி இருக்க கிருபை கொடுங்க. பிள்ளைகள் படிப்பிலே கவனம் செலுத்த கிருபை கொடுங்க. உமக்காய் ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய மிஷனரிகளுக்கு உம்முடைய கிருபையை காட்டுங்க. அரவணைக்கிற கரம் அவர்களை தாங்க வேண்டுமா நாங்கள் பாரத்தோடு ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. உம்முடைய வல்லமை உள்ள தேவதூதர்களை அனுப்பும் ஆண்டவரே. கேருபீன்கள் சேராபீன்கள் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருக்கட்டும். உம்முடைய கிருபையினால் அவர்களை தாங்கி வழிநடத்தும். எங்கள் ஜெபங்களை நீர் கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் மூலமாய் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமன், ஆமன்.